வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். நம்ம மனுஷன் இறக்குறான்றது தெரியும். அந்த ஆத்மா எந்த வழியா வெளியில போகுது, அதை வச்சு அவனுடைய புண்ணிய பாவ கணக்குகளை நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த ஆத்மான்றது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு தெரியும், கண்ணு தெரியும், காது தெரியும், வாய் தெரியும், உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் தெரியும். ஆனா ஆத்மா மட்டும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம்தான் புனிதமானது. அது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த சித்தர்களால அந்த ஆத்மாவை பார்க்க முடியும். அதை எப்ப வேணுமோ நம்ம உடம்புக்கு இழுத்துக்க முடியும். வேண்டான்னா வெளியில அனுப்ப முடியும். அதனால தான் அவங்களுக்கு அந்த ஆத்மாவோட ரகசியம் நல்லா புரிஞ்சிருக்கு. நம்மளுடைய உடம்புல இந்த ஆத்மான்றது எப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு விலை உயர்ந்த வண்டி வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க. அந்த கார்ல சீட்டு பயங்கர காஸ்ட்லியா இருக்கும். ஏசி அபரிதமா இருக்கும். உட்காரும்போது சுகமா இருக்கும். அந்த காரோட வண்ணம் அழகா இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அந்த காரை வச்சிருக்கவங்கள ரொம்ப மதிக்க தோணும். ஆனா இது அத்தனையும் அந்த காருக்கு பெட்ரோல் போட்டா மாத்திரம்தான் இயங்க முடியும். அந்த பெட்ரோல் இருக்கிற இடத்த பார்க்கலாம். ஆனா பெட்ரோல் என்ன செய்யும் அப்படின்றத நம்மளால உணர முடியாது. அதோட செயல் அந்த வண்டியில மாத்திரம்தான் காமிக்கும். மற்றபடி பெட்ரோல் இல்லைன்னா வண்டி எந்த இடமா இருந்தாலும், உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தாலும் நின்றுடும். இதுதான் ஆத்மா. இந்த ஆத்மாக்கும் அப்படி சக்தி இருக்கு. ஒவ்வொரு வழியா உயிர் பிரியறது நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சிலர் பாத்ரூம் போயிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துலயே இறந்திருப்பாங்க. சிலர் படுத்த படுக்கையில இருப்பாங்க, ஒண்ணுக்கு போவாங்க, அப்படியே இறந்திருப்பாங்க. சிலர் சாப்பிடும்போது அந்த சாப்பாடு அடைச்சி இறந்திருப்பாங்க. சிலர் கண்ணை திறந்துட்டு இறந்திருப்பாங்க. ஒவ்வொரு அதாவது நம்ம உடம்புல 9 வாசல் இருக்கு. இந்த 9 வாசல்ல ஏதாவது ஒரு வழியாதான் இந்த உயிர் போகும். அதுதான் அவங்களுடைய பாவ கணக்க முடிவு செய்யுது. இந்த நவ துவாரங்கள் நமக்கு தெரியும். ஆனா சித்தர்கள் வாக்குப்படி ஒரு மனுஷன் தன் வாழ்நாள்ல தீய எண்ணத்தோடவும் பேராசையோடவும் பிறருக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா அவனுடைய ஆத்மா உடலின் கீழ் நோக்கிய துவாரம் வழியா, அதாவது மலம் மூத்திரம் துவாரம் வழியா வெளியேறும். இது இப்படி பிரிகிற உயிர் இவங்களுடைய பாவ கணக்கை கழிக்கிறதுக்காக கீழ் உலகுக்கு போகும். இது நான் சொல்லலைங்க, சாஸ்திரம் சொல்லுது, கருட புராணம் சொல்லுது, சித்தர்கள் நூட்கள் சொல்ற ரகசியம். கீழ் நோக்கி போற ஆத்மாக்கள் பாவம், அது இல்லாம ஆசை அதிகம் இருக்கிறவங்க. இன்னும் உடம்புல 9 துவாரம் நவ துவாரம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனா இவங்களுடைய இந்த எண்ணம் தான் இந்த 2 துவாரத்துல ஏதாவது ஒரு வழியா இந்த உயிர் பிரியுது. ஏன்னா அது கொடுமையான விஷயம்தான். அவங்க உயிர் பிரிகிற நேரம் பாத்ரூம் போவாங்க, இல்லைன்னா ஒண்ணுக்கு போவாங்க. இது சாஸ்திரம் சொல்லுது. ரெண்டாவது நடுத்தர ஆத்மாக்கள், அதாவது சாதாரண மனிதர்கள். அடுத்ததா கொஞ்சம் நல்ல நன்மைகள் செஞ்சு தீமைகள் அவ்வளோவா செய்யாம தன் குடும்பம் தன் வாழ்க்கைன்னு சாதாரணமா வாழ்ந்த மனுஷங்க இருப்பாங்க. இவங்களுடைய ஆத்மா முகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு துவாரம் வழியா வெளியில போகும். வாயை திறந்துக்கிட்டே
இல்லை மூக்கு, கண்ணு, காது வழியா உயிர் போகும். சிலருக்கு வாய் திறந்தபடியே இருக்கும். இந்த ஆத்மா வாய் வழியாக தான் வெளியில் போயிருக்கும். நீங்கள் ஈஸியாக இதை இறந்தவங்களுடைய உடலை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். வாய் திறந்து இருந்துச்சுன்னா வாய் வழியாக போயிருக்கு. மலம் மூத்திரம்னா கீழ் வழியாக போயிருக்கு. கண்ணு திறந்து இருந்தால் கண் வழியாக போயிருக்கு. இவங்க சாதாரணமாக புண்ணிய உலக நோக்கி பயணம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். சிலருக்கு கண்ணு திறந்தபடி இருக்கும், இல்லைன்னா கண்ணில் லேசாக ரத்தமோ கண்ணீரோ இருக்கும். இந்த கண்கள் வழியா பிரகாசத்தை தேடி போன அறிகுறி தான் இது. இது நடுத்தரமான புண்ணியம் செஞ்சவங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரகாசம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுடைய உயிர் அந்த கண் வழியா போனதுனால தான் சில நேரம் அந்த பிரகாசத்தை அவங்களால தாங்க முடியாம கண்ணில் ரத்தம் வந்திருக்கலாம், இல்லை கண்ணில் இருந்து கண்ணீர் வந்திருக்கலாம். அதனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி மரணம். மூணாவது, புண்ணியம் செய்த உன்னதமான நல்ல ஆத்மாக்கள். உச்சிவாசல் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்நாளில் இறை சிந்தனையோட தர்ம நெறியோட யாருக்கும் துரோகம் செய்யாம வாழ்ந்த புண்ணிய ஆத்மாக்கள் உடல்ல எந்த வழியா வெளியேறும் தெரியுமா? நம்முடைய தலையில இருக்கிற உச்சம் தலை இருக்கே, அதுதான் பிரம்ம மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கபாலம். அந்த உச்சி வழியா வெளியேறும். இவங்களுடைய உயிர் நேரா மேல் நோக்கி பயணிக்கும். தலையில உச்சி பகுதியை தொலைச்சிட்டு பிரிகிற உயிர் இது. இந்த ஆத்மா நேரா பிரம்மலோகத்தை அடைஞ்சு மறுபிறவி உடனே எடுத்துரும். இது பேரின்ப நிலை அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இது வெறும் ஆரம்பந்தாங்க. சித்தர்கள் சாஸ்திர ரகசியப்படி ஆத்மா பிரியும் போது இன்னும் பல மிரள வைக்கக்கூடிய ரகசியங்கள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்றது கஷ்டம். அதெல்லாம் படிக்கும்போது நமக்கே பயத்தை கொடுக்குது. 4வது ரகசியம், இந்த மரண பயம், மரண போராட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உயிர் பிரியும் போது அவனுடைய ஆத்மா அந்த உடல்ல இருந்து உடனே வெளியேறாது. இந்த உடலோட உலக ஆசையோட அதுக்கு இருக்கிற பந்தத்தை அந்த உடலுக்குள்ளேயே பயங்கரமா போராடி அதுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி மிக பெரிய போராட்டம் நடக்கும். அந்த போராட்டத்துக்கு பின்னாடி தான் அந்த உடல்ல இருந்து அந்த உலக ஆசையை விட்டுட்டு பந்தங்களெல்லாம் அந்த உடலுக்குள்ளேயே விட்டுட்டு மனுஷ வாழ்நாளில் செஞ்ச அத்தனை நன்மை தீமையும் ஒரு நொடியில அவன் கண் முன்னாடி போகும். நிச்சயமா மரண தருவாயில இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்க்கக்கூடிய காட்சி இது. ஒரு நிமிஷம் அவங்களுடைய முக அசைவு நிலையா அப்படியே நின்றுடும். அந்த நேரம் வேகமா, ரொம்ப அதிவேகமா சூறாவளி மாதிரி அவங்க வாழ்க்கையில வாழ்ந்த அத்தனை விஷயங்களும், அவங்க போராடின, சந்தோஷப்பட்ட, மகிழ்ச்சி அடைஞ்ச, அவங்க ரொம்ப மனம் பாதிச்ச அத்தனை விஷயமும் எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியுமோ அதை அந்த ஆன்மாக்கு அந்த உடல் காமிக்கும். அந்த மூளை செயல்பட்டு அத்தனையும் நிமிஷ நேரத்தில் அந்த மூளையில சேகரித்து வச்ச அத்தனை விஷயங்களையும் இதை நான் சொல்றதை விட ஒரு மரணம் வரைக்கும் மருத்துவமனைக்கு வரைக்கும் போயிட்டு பிழைச்சி வந்தவங்க இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கையை திருப்பி பார்த்துட்டு வந்தேன்.
அது பிழைக்கிறது மரண வாசலை தொட்டுட்டு வந்ததுக்கு சமம். அது ஒரு திரைப்படம் மாதிரி மனசுக்குள்ள ஓடும் பயங்கரமா. இது கருட புராணமும் உண்மைதான். இந்த போராட்டம் நடக்கும். இது சிலருக்கு உடல் நடுக்கத்தை கொடுக்கும். சிலர் உடல் குளிர்ஞ்சு போயிடும், ஜில்லுன்னு ஆயிடும். சிலருடைய உடல் நிலச்சி பார்த்துட்டே இருக்கும். அந்த கண்ணுல ஒரு பயம் தெரியும், எல்லாமே தெரியும். இதெல்லாம் உண்மையா நடக்கிற ஒரு விஷயம். இந்த போராட்டத்தை பார்த்த பின்னாடி தான் அந்த உயிர் வெளியில போகும். அதுக்கு முன்னாடி அதோட வாழ்க்கையோட மொத்த விஷயத்தையும் அந்த ஒரு செகண்ட் எப்படி காமிக்குதுன்னே தெரியாது. அது பயங்கர ஒரு அற்புதமான விஷயம். அதை பார்த்த அப்புறம்தான் அந்த கண் மூடும். ஏன்னா அது திரும்ப பார்க்க முடியாது. அதனால அந்த வாழ்க்கையோட மொத்த விஷயத்தையும் அது ஒரு நிமிஷத்துல காமிச்சிடும். அந்த வாயிலிருந்து கடைசியா ஒரு வார்த்தை வரும். அந்த மரண தருவாயில இருக்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அவங்கள இதுவரைக்கும் வாழ்க்கையில வாழ வைக்கிறதுக்கு இறைவன் கொடுத்த மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இறைவன் அவங்க இந்த உலகத்துல வாழறதுக்காக கொடுத்த ஒரு சக்தி தான் அது. அது தன்னுடைய பிள்ளை பேரா இருக்கலாம், கணவன் பேரா இருக்கலாம், பேரன் பேத்தி பேரா இருக்கலாம், யார் பேரா, கடவுள் பேரா கூட இருக்கலாம், யார் பேரா கூட இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தை அந்த நிலையிலையும் அவங்க சொல்றாங்கன்னா அதுதான் அவங்க உயிர் வாழறதுக்கு ஆதாரமாகவும் சக்தியாகவும் இருந்திருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ரகசியம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவங்க கடைசியா சொல்ற அந்த வார்த்தை தான் அவங்கள வாழ வச்சிருக்கு அப்படின்றது. அதனாலதான் அவங்க வாழறதுக்கு போராடுறாங்க, உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் இதுல கருட புராணத்துல இருக்கு. அடுத்தது இந்த உடல் உறுப்புகள் இருக்கு இல்லையா, இந்த உடல் உறுப்புல ஒரு ஒரு உடல் உறுப்பா செயலிழக்கும். மரணம் நெருங்கிடுச்சுன்னா உடல்ல இருக்கிற 5 புலன்கள், அதாவது ஐம்பொறி ஒரே நேரத்துல செயலை எடுத்துக்காது. வரிசையாதான் அதனுடைய ஒரு ஒரு செயலையா எடுக்கும். அது என்ன அப்படின்னா, இது சித்தர்கள் சொன்னது. முதல்ல மனுஷனுக்கு சுவை உணர்வு மறந்து போகும். அடுத்தது பேச்சாற்றல் குழையும். நாக்கு பேசணும்னு நினைச்சா கூட பேச முடியாது. அடுத்தது பார்வை. அந்த பார்வை அப்படின்றது தெரியாமல் போகும். நீங்க தொட்டா கூட உணர்வு இருக்காது. பார்க்கவும் முடியாது, தொட்டா உணர்வு இருக்காது. தன்னுடைய உடல் எங்க, அதாவது ஒரு கடினமான இடத்துல இருந்தா கூட அவங்களுக்கு உணரவும் முடியாது. அதனால வலிக்குன்றதும் தெரியாது. அடுத்தது வாசனை மறந்து போகும். மூக்கு வாசனைன்றது எதனால கடைசியா மறையுது அப்படின்னா, அதாவது நாலாவதா மறையுது அப்படின்னா, அந்த மூக்கு வாசனைக்கு மாத்திரம் கட்டுப்பாடே கிடையாது. ஆனா அது நாலாவதா அது இறைவனுக்கு கூட அந்த வாசனையை உணரக்கூடிய கல் சிலைக்கு கூட அந்த சக்தி இருக்கு. நாலாவதா அந்த வாசனை. அஞ்சாவதா கடைசியா நீங்க என்ன கூப்பிட்டாலும் காதுக்கு கேட்காது. அந்த காது கேட்கறது கடைசியாதான் இழக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இறக்குற தருவாயில தொடு உணர்வோ சுவை இல்லாததோ இருந்தா அவங்களுக்கு தயவு செய்து இறை நாமத்தை எப்பவும் கேட்குற மாதிரி நல்ல வார்த்தைகளை பேசுங்க, தைரியம் கொடுங்க.
சந்தோஷமான விஷயங்களை சொல்லுங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒருவேளை புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த ஆத்மா கொஞ்சம் யோசிக்கும். நம்ம திரும்ப கொஞ்சம் கண்ணை திறக்கலாம் அப்படின்னு. ஆனா கடைசியில அந்த இறை நாமம் ஒன்று தான் அந்த காதுக்கு கடைசி வரைக்கும் கேட்கும். அந்த கடைசி விஷயம் கூட கடவுளோட விஷயம் கேட்கணும். ஏன்னா கடைசியா அந்த காது தான் கேட்கறத மறக்கும். அது வரைக்கும் அந்த உயிர்ல, அந்த உடல்ல நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்துக்கும் அந்த காது மற்றும் கடைசி நொடி தான், உயிர் போக சில நொடிக்கு முன்னாடி தான் அந்த காதோட சத்தம் அமைதியாகும். இதுல இன்னொரு ரகசியமும் இருக்கு. 6 தசவாயுக்கள் நம்ம உடம்புல இயங்குது அப்படின்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? இதுல தனஞ்செயன் அப்படின்ற இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க. ரகசியம், நம்ம உடல்ல 10வது வகையான வாயுக்கள், அதாவது இந்த தனஞ்செயன் மற்றும் 10 வகையான வாயுக்களா நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு. ஆத்மா வெளியேறின அப்புறமும் இந்த 10 வாயுக்களும் ஒவ்வொன்றா உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். இந்த 10 வாயுக்கள் நம்ம உடல்ல தான் இருக்கும். ஒவ்வொன்றா தான் அந்த உடல்ல இருந்து போகும். கடைசி வாயு மற்றும் ஆத்மா இறந்த பிறகு உடல்லையே தங்கியிருந்து அதுதான் உடலோட வீக்கத்தை கொடுக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம். அந்த வாயு எப்போ உடலை விட்டு வெளியில போகும் அப்படின்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அந்த ஆத்மா இந்த உடலுக்கான தொடர்பை முற்றிலும் விட்ட அப்புறம்தான் அது வெளியில போகும். அது வெளியில போனாதான் இந்த உடல் அழுக தொடங்கும், அதாவது அழிந்து போக தொடங்கும். அந்த தனஞ்செயன்தான் கடைசியா போகும். இது கிட்டத்தட்ட நம்ம உடல்ல ரொம்ப நேரம் இருக்கிற வாயு. இறந்து உடலை கிடத்தின அப்புறமும் இந்த தனஞ்செயன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதி ரகசியம்தான் அடுத்தது நான் சொல்ல போறது. சாதாரண மனுஷங்க தான் மரணத்தின் போது ஆத்மா தன்னிச்சையா செயல்படுது. எந்த வழியா போறதுன்னு தெரியாம அது தோன்ற வழியில அவங்க பண்ண பாவ புண்ணிய கணக்குப்படி போகும். இந்த சித்தர்கள் எப்படி உணர்ந்து இதை எழுதினாங்கன்னா, இவங்களுக்கு தியானமும் யோகமும் தெரியும், யோகாவும் தெரியும். சித்தர்களும் ஞானிகளும் தங்களுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய பிரம்ம மந்திரமும் அவங்களுக்கு தெரியும். அதோட வழியா இவங்க தங்களுக்கு பிடிச்ச நேரத்துல எப்ப தோணுதோ, நான் அடுத்த வாரம் ஜீவ சமாதி எடுக்கிறேன், நான் நாளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியும். இந்த சுவாசத்தை ஒடுக்குதல் அல்லது ஜீவ சமாதி இது எப்படி கூடு விட்டு கூடு பாயும் அப்படின்ற கருட புராணம் கூறும் 13 நாள் ரகசியம் ஒன்று இருக்கு. அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சீங்கன்னா பிரமிச்சு போவீங்க. இது வரைக்கும் நான் ஆத்மா எந்த வழியா போவோம், உடம்பு கூட எத்தனை போராட்டம் பண்ணும், நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உடல் இறந்துட்டாலும் அதுக்குள்ள 10 வாயுக்கள் உள்ள இருக்குது. அது ஒன்றும் ஒவ்வொரு நேரத்துக்கு தான் வெளியில போகும். அது அவ்வளவு ஒரு ரகசியமான விஷயம். கடைசியா போற வாயு பேரு தான் தனஞ்செயன். அந்த தனஞ்செயன் எதுக்காக உடம்புல இருந்து கடைசியா போகுது, இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த உடலுடைய 13 நாள் ரகசியத்தை நீங்க விரிவா தெரிஞ்சுக்கினாதான் முடியும். இந்த இறப்புன்றது
சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நம்ம அடுத்த பதிவில அந்த 13 நாள் போராட்டம் எப்படி நடக்குதுன்றத பார்க்க போறோம். இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனா இந்த இறப்புல எப்படியெல்லாம் நம்ம உடல் செயல்படுதுன்றது தான் முக்கியம். அதுலயும் கடைசியா அந்த இறந்து போக போற சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் அந்த உயிர் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தது. அதுவும் அது எப்ப அந்த வார்த்தைய சொல்லுதுன்னா, அந்த ஒரு வினாடி அது மொத்த வாழ்க்கையும் பார்த்து முடிச்ச அப்புறம்தான் அந்த வார்த்தையை சொல்லுது. அதையும் தாண்டி அந்த உயிர் மீண்டும் பிழைச்சு வந்ததுன்னா, அதுவும் அந்த உயிருக்காக தான். மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போம்போது அவங்களுக்கு அந்த மாரி தோணலாம். அந்த தோணும்போது அவங்க ஒரு வார்த்தைய உச்சரிப்பாங்க. அந்த உச்சரிக்கிற வார்த்தை தான் அவங்க வாழ்க்கையுடைய ஆதாரம். அந்த உயிர் அந்த உச்சரித்த வார்த்தை தான் மரண தருவாயிலையும் நினைக்கிறாங்கன்னா, அதுதான் அவங்கள இத்தனை ஆண்டு காலம் வாழ வச்சது. திரும்பவும் வந்தது அந்த உயிருக்காக தான். இனி 13 நாள் போராட்டத்த நாளைக்கு பார்க்கலாம்.